கூட்டுறவுத்துறை மாநில பட்டியலில் ஒரு முக்கியமான துறையாகும். மாநில உரிமையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் சிதைக்கின்ற வகையில் இந்த சட்ட திருத்தத்தில் சில பிரிவுகள் உள்ளன. ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் இச்சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகமானது நேரடியாக கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவியும் மானியமும் வழங்குவதற்கு வழி செய்யப்படுகிறது. ஆனால் சென்ற பழைய சட்டத்தின்படி மாநில அரசாங்கத்தின் வாயிலாக தான் நிதி உதவியும் மானியமும் வழங்கப்பட்டது. இது முழுக்க மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு ஆனரபிள் KRN ராஜேஷ் குமார். மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழக சட்ட திருத்தத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கும் எங்கள் கழக தலைவருக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய குழு தலைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் தொடங்கப்பட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆகும். 1904ஆம் ஆண்டு சென்னைக்கு அருகில் திரூர் என்னும் இடத்தில் கூட்டுறவு கடன் சங்கம் தொடங்கப்பட்டது. அப்படி பெருமை வாய்ந்த தமிழ்நாட்டில் இருந்து இந்த சட்ட திருத்த மசோதாவில் பேசுவதற்கு நான் பெருமை கொள்கிறேன். இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் விவசாயிகளின் நலன் கருதி விவசாய பயிர்க்கடன் மற்றும் கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்தவர் எங்கள் காலம் சென்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதில் சிறப்பு என்னவென்று கேட்டால், அவருடைய ஆட்சி காலத்தில் 2006-2011ஆம் ஆண்டு 7000 கோடி ரூபாயை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு இழப்பீடு தொகையாக வழங்கினார். அன்றைய காலகட்டத்தில் 7000 கோடி என்பது மிக பெரியது. இது ரிசர்வ் வங்கி அன்றைய காலகட்டத்தில் பாராட்டியது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகத்தை தொடங்கியது. கூட்டுறவுத்துறை மாநில பட்டியலில் ஒரு முக்கியமான துறையாகும். மாநில உரிமையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் சிதைக்கின்ற வகையில் இந்த சட்ட திருத்தத்தில் சில பிரிவுகள் உள்ளன. ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் இச்சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம். இந்த சட்ட திருத்தத்தின்படி ஒன்றிய அரசாங்கம் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகமானது நேரடியாக கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவியும் மானியமும் வழங்குவதற்கு வழி செய்யப்படுகிறது. ஆனால் சென்ற பழைய சட்டத்தின்படி மாநில அரசாங்கத்தின் வாயிலாக தான் நிதி உதவியும் மானியமும் வழங்கப்பட்டது. இது முழுக்க மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் மாநில அரசாங்கத்திற்கென தனியாக கூட்டுறவு நிர்வாகத்துறையும் தணிக்கை துறையும் இருக்கிறது. அது மாநில அரசு பட்டியலில் உள்ள துறை. மேலும் இந்த சட்ட திருத்தத்தில் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு நிதி உதவியும் மானியமும் ஏற்கனவே இந்த சட்டத்தின்படி வழங்கி வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தில் ரூரல் என்கின்ற வார்த்தை நீக்கப்படுகிறது. ஆகையால் கிராமப்புற பகுதியில் உள்ள தொழில் கூட்டுறவு அமைப்புகள் பாதிக்கப்படுகின்ற நிலை உருவாகிறது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டத்தில் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, இந்த தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் தொடங்கப்பட்டதற்கான நோக்கத்தையே இந்த சட்ட திருத்தம் சீர்குலைக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின்படி தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் கூட்டுறவு சங்கங்களுக்கு மட்டும்தான் நிதி உதவி வழங்குகின்ற வழி இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த சட்ட திருத்தத்தில் என்ன கூறப்படுகிறதுனா, கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் அதற்கு உதவும் நிறுவனங்கள் என்று திருத்தம் செய்கிறது. உண்மையான கூட்டுறவு நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு உதவாமல் நடைமுறையில் வேறு நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு மாறிவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அது எந்த வகையான நிறுவனங்கள் என இந்த சட்ட திருத்தத்தில் தெளிவாக குறிப்பிடவில்லை. அரசாங்க நிறுவனமா அல்லது கூட்டுறவு இணையமா என்பதை குறிப்பிடவில்லை. இது முக்கியமாக இந்த சட்ட திருத்தத்திலே நாம் கவனிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் NCDC என்பது பாராளுமன்றத்தின் சட்டத்தின்படி தனியாக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாகும். அதனுடைய சுதந்திரத்தை பறிக்கும் விதத்திலே NCDC பங்கு மூலதனத்தை செய்கின்ற போது ஒன்றிய அரசாங்கத்தின் அனுமதி பெற வேண்டும் என்று இந்த சட்ட திருத்தத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதனுடைய தன்னாட்சி உரிமை பறிக்கப்படுகின்ற விதத்திலே இருக்கிறது. மேலும் இந்த சட்ட திருத்தத்தில் 13A கிளாஸ் அதிலே NCDC உடைய செயல்பாடுகளை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த செயல்பாடுகளில் சொல்லுகின்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட், RBI
அண்ட் பேங்கிங் கம்பெனி நேஷனலிஸ்ட் பேங்க் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் மாநில அரசு என்கின்ற வார்த்தை வரவே இல்லை. அதனால் இந்த சட்ட திருத்தத்தில் மாநில அரசையும் NCDC-னுடைய செயல்பாட்டில் சேர்க்க வேண்டிய நிலை உள்ளது. அதையும் இந்த அரசாங்கம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதே அரசாங்கம் தான் 2025ஆம் ஆண்டு தேசிய கூட்டுறவு கொள்கையை அறிவித்தது. அந்த கொள்கைக்கு இது எதிராக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது கர்நாடகாவிலே மேகதாது அணையை அந்த அரசாங்கம் கட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறது. அதை ஒன்றிய அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி இன்றைய தினம் நம்முடைய கூட்டுறவு அமைச்சர் அவர்கள் இந்த சட்ட மசோதாவின் போது அவையிலே இல்லை. அவர் என்றால் கூட்டுறவுத்துறைக்கு அவர் பொறுப்பானவர். ஆகையால் இந்த சட்டத்தை நாங்கள் நிலைக்குழுக்கு அனுப்ப வேண்டுகிறேன். நன்றி.